முதல்ல பேட்டரியில் தான் இந்த மாதிரி பச்சை பசேல்னு பார்க்க ஆரம்பித்தோம். நம்ம கொண்டு வந்தோம்னா கான்டாக்டே இருக்காது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த டெர்மினலை க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக க்ரீஸ் தடவி மாறிட்டு இருந்தோம். பேட்டரி நிறுவனங்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் க்ரீஸ் தடவினா கான்டாக்ட் சரியாக இருக்காது, அதெல்லாம் தடவக்கூடாது. அதுக்காக நாங்கள் ஒரு ஜெல்லு கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த ஜெல்லை தடவி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. நம்மளும் தடவ ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த பச்சை பசேல்ன்றது போயிடுச்சு. அடுத்தடுத்து ஒயரிங் சாக்கெட்டில், ஒயரிங் ஜாக்கில் இந்த மாதிரி பச்சை பசேல்னு வர ஆரம்பிச்சிச்சு. நம்மளும் என்ன பண்ணுவோம், கழட்டிட்டு ஒரு கேபிள் கம்பியை வச்சு சுரண்டி எடுத்துகிட்டு பெட்ரோலை ஊற்றி கழுவிட்டு மாட்டிகிட்டு இருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக ரஸ்ட்டு ஸ்ப்ரே, டஸ்ட்டு ஸ்ப்ரே, கான்டாக்ட் கிளீனர்னு வந்திருக்கு. அது என்ன பண்ணோம், அடிக்க ஆரம்பித்தோம். அதனால் இந்த பச்சை பசேல்ன்றது போயிடுச்சு. இப்போ டேங்குக்குள்ளேயும் இந்த மாதிரி பச்சை பசேல்னு வந்திருக்கே அப்படின்னு தான் உத்து பார்த்துட்ருக்கேன். இதுக்கு என்ன க்ரீஸ் தடவலாமா, இல்லை ஜெல் தடவலாமா, இல்லை எப்படி இங்கே கான்டாக்ட் கிளீனர் அடிக்கிறது அப்படின்னு தான் என்ன பண்ணுறோம், யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சார் நம்ம மட்டும் ஏன் யோசிக்கணும், எல்லாரையும் யோசிக்க வைப்போமே அப்படின்னு தான் என்ன பண்ணியிருக்கேன், குரூப்பில் போட்டிருக்கேன். அதனால் இந்த பச்சை பசேல்ன்றது ஏன் டேங்குக்குள்ளே வருது அப்படின்றதுக்கான பதிலும், இதுக்கு என்ன செய்யலான்ற பதிலையும் நண்பர்கள் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சார் ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஐடியாவை கண்டிப்பாக செயல்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.